தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். இந்திரா நகர் தொகுதி மேட்டுப்பாளையம் பகுதியில் சாலை அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதியில் முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் நிகழ்ச்சி பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுவையில் மே 20 பந்த் போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு துணை நிற்கும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுவையில் முத்ரா திட்டத்தில் கடன் வழங்குவதாக கூறி பண மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பூரணாங்குப்பம் கோவில் திருப்பணிக்கு காசோலை வழங்கும் நிகழ்ச்சி. திருப்பணி குழுவினரிடம் காசோலையை வழங்கினார் சபாநாயகர் செல்வம். இனி விரிவான செய்திகள். புதுவை இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு இஸ்ரவேல் நகர் பெருமாள் தெருவில் ரூபாய் 38 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் முத்திரையார்பாளையம் ஓம்சக்தி நகரில் சுமார் 35 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி துவங்கியது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் சாணரப்பேட்டையில் தங்கும் வசதி இல்லாதவர்களுக்காக ரூபாய் 2.75 கோடி செலவில் இரவு விடுதி கட்டுவதற்கான பூமி பூஜையும் நடைபெறுவதாக இருந்தது. இதற்காக முதல்வர் ரங்கசாமியிடம் அப்பகுதி மக்கள், இங்கு பலர் வீடு வசதி இல்லாமல் உள்ளனர், அதற்கு இந்த இடத்தில் வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜையை நடத்தவில்லை. இது பற்றி முதல்வர் கூறுகையில், இப்பகுதி மக்கள் கோரிக்கை ஏற்று இங்கு தங்கும் விடுதி கட்டுவதற்கு பதிலாக கதிர்காமம் அரசு மருத்துவமனை அருகே கட்டினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் பகுதிகளில் உதவித்தொகை பெறும் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் 65 வயது கடந்த முதியோர்களின் நலனுக்காக போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு பகுதியான ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், ஐயனார் நகர், சுப்பையா நகர், மகாலட்சுமி நகர், தென்னஞ்சாலை ரோடு போன்ற பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் முதியோர் உதவித்தொகை பெறும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் அங்கன்வாடி மையங்களின் ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள், அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மத்திய மாநில அரசை கண்டித்து வருகின்ற 20 பந்த் போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 20 நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் இப்போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, சம்பத் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம்,
காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், வருகின்ற 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதரவு தருவது என முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். வருகின்ற 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் மாநில அளவிலான பந்த் போராட்டம் நடைபெறும் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் மதிப்பிற்குரிய எம்எம்கே அவர்கள், மக்கள் நீதி மையம், முஸ்லீம் லீக், தொழிற்சங்க தலைவர்கள் எல்லோருமே ஒன்றாக இணைந்து இந்த தினம் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு எதிராக முழுமையாக செயல்படுகின்றது என்பதைத்தான் விளக்குவதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே நடத்தப்படுகின்ற அந்த போராட்டம் வருகின்ற மே மாதம் 20ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் கொம்பியின் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை, சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் படையல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் ஒரு பகுதியாக வருகின்ற 13ஆம் தேதி திருக்கல்யாணம், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திரு வீதி விழாவும், திருக்கல்யாணத்தை தொடர்ந்து 14ஆம் தேதியன்று ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவ நிகழ்ச்சியும், மேலும் மே 29ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்வும் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்து வருகின்றனர். அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் புதுச்சேரியில் முழு அடைப்பு விளக்க கருத்தரங்கம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் புதுச்சேரியில் முழு அடைப்பு விளக்கு கருத்தரங்கம் சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். சிஐடியு மாநில செயலாளர் சீனிவாசன், ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், அண்ணா அடைக்கலம் மாநில அமைப்பாளர் புருஷோத்தமன், ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் தினேஷ் பொன்னையா, ஏஐடியூசி மாநில தலைவர் பிரபுராஜ், சிஐடியு மாநில தலைவர் பாலாஜி, ஐஎன்டியூசி மாநில தலைவர் அங்காளன் முன்னிலை வகித்தனர். இக்கருத்தரங்க கூட்டத்தில் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற்றிட வேண்டும், அமைப்புசாரா தொழிலாளர், ஒப்பந்த தொழிலாளர், திட்டம் சார்ந்த தொழிலாளர் உட்பட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 மாதம் ஒன்றுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும், தொழிலாளர்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்கிட வேண்டும், அமைப்புசாரா தொழிலாளர் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 9,000 மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும். மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் உள்ள பாசிக், பாப்ஸ்கோ போன்ற அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டி துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சார்பில் விளையாட்டுப் போட்டி துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த விழாவில் கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா கலந்து கொண்டு விளையாட்டு அணிகளை அறிமுகம் செய்து வைத்து விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து வாழ்த்தி பேசினார். மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரத்னசாமி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து உரையாற்றினார். பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி தரைப்படை பிரிவன் லெப்டினன்ட் கதிர்வேல் விளையாட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டி பேசினார். விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் கல்லூரி மாணவர்கள் எல்லோ டீம், கிரீன் டீம், ப்ளூ டீம், ரெட் டீம் ஆகிய பிரிவுகளில் அணிவகுப்பு மரியாதை செய்தனர். விழாவில் வெண்புறாக்கள் பறக்க விடப்பட்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ், பொது மேலாளர் சௌந்தரராஜன், முதல்வர்கள் செந்தில்நாதன், மல்லிகா கண்ணன், பிரதீப் தேவனேயன், ஆனந்த வைரவேல், ஜெயராமன், ராஜாங்கம், ஜெயந்தி, வினோத் மற்றும் வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் துணை முதல்வர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், நிர்வாகிகள், நிர்வாக அதிகாரிகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். Volunteers, MCs, organizers of SVGI and participants, not least a big thanks to our audience and fellow students for your valuable presence and support.
அரியாங்குப்பம் பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆணைக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொகுதி முழுவதும் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் தினேஷ்குமார், மாநில நிர்வாகி புதியவன், அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி வசந்தராஜா ஆகியோர் முன்னிலையில் தொகுதி நிர்வாகி வசந்தராஜா ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் பேருந்து நிறுத்தம் அருகிலும், தொகுதி நிர்வாகிகள் செல்வா சார்பில் அரியாங்குப்பம் கோட்டைமேடு சிக்னல் அருகிலும், தொண்டரணி நிர்வாகி பிரபு சார்பில் அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகிலும், மகளிர் அணி நிர்வாகிகள் கலா மற்றும் ஜெயா ஆகியோர் சார்பில் வீராம்பட்டினம் சாலையிலும், கிளை நிர்வாகிகள் ஜெகதீஷ் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆர்கே நகர் மீன் அங்காடி அருகிலும், கிளை நிர்வாகி ஹேமச்சந்திரன் சார்பில் மரப்பாலம் தேங்காய் திட்டு சந்திப்பிலும் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், மணவளை தொகுதி நிர்வாகிகள், ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதிமுக உதயநாளை முன்னிட்டு புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து உடல் உறுப்புகள் தானம் செய்தனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது உதய நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஊர்வலமாக வந்து கழக கொடியேற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். தொடர்ந்து கழக நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம், கண்தானம் செய்தனர். பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் தலைவர் வெங்கடேசன் மற்றும் பொதுச் செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் அவைத்தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் கலைவாணன் மூர்த்தி போன்றோர் உடல் தானத்துக்கான விண்ணப்பத்தை ஆவடி அந்திரதாஸிடம் சமர்ப்பித்தனர். இவ்விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கின்ற சக்திவேல் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கப்ரியல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன், பொதுக்குழு உறுப்பினர் செல்லாதுரை, மாசிலாமணி, மகளிர் அணி செல்வி, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி செயலாளர் வேதா வேணுகோபால், உழவர்கரை தொகுதி செயலாளர் சந்திரன், திருபுவனை தொகுதி செயலாளர் கந்தன், ஓசுடு தொகுதி செயலாளர் சரத்குமார், வில்லியனூர் தொகுதி செயலாளர் கோபிநாத், இந்திராநகர் தொகுதி செயலாளர் சீராபதி, மூத்த உறுப்பினர் செந்தில்குமார், பரசுராமன், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு ஆகியோர் உடனிருந்தனர். நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முற்படும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக பாரத பிரதமருக்கும் இந்திய ராணுவத்திற்கும் எனது சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதுவையில் முத்ரா கடன் வழங்குவதாக கூறி பண மோசடி செய்தவர் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை சண்முகபுரத்தை சேர்ந்த ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சுயதொழில் தொடங்க முத்ரா திட்டத்தில் கடன் வழங்குவதாகவும் அதற்கு சேவை கட்டணமாக ரூபாய் 6,800 வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை நம்பி இணைய வழி மூலம் பணத்தை அவர் செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு கடன் எதுவும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து அவர் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் ரெயின்போ நகரை சேர்ந்த ஒருவரை சமூக வலைதளம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி அவரும் 5,000 முதலீடு செய்துள்ளார். ஆனால் அவர் முதலீடு செய்த பணத்தை கூட அவரால் திரும்ப பெற முடியவில்லை. மேலும் இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ஆன்லைன் மூலம் கார் முகப்பு விளக்கு வாங்க ரூபாய் 8,000 செலுத்தி ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவருக்கு முகப்பு விளக்கு அனுப்பப்படவில்லை. மேலும் இதேபோல் கலைவாண நகரை சேர்ந்த ரூபாய் 2,000 மதிப்புள்ள வாட்ச் மற்றும் ஏர்பாட்ஸ் ஆர்டர் செய்து பணத்தை இழந்துள்ளார். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் மோசடிகள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பூரணகுப்பம் ஐயனார் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை சபாநாயகர் செல்வம் திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் குடமுழக்கு திருப்பணி நடத்திட நிதி உதவி அளித்து வருகிறது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் ஆகியவற்றின் திருப்பணிக்காக புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறை மூலம் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சபாநாயகர் இல்ல அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை மூலம் வழங்கப்படும் ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை கோவில் திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கோவில் திருப்பணி குழுவினர், ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். பூரணாங்குப்பம் குளத்தில் நடைபெற்று வரும் மதில் சுவர் அமைக்கும் பணியினை பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு பார்வையிட்டார். அரியாங்குப்பம் கொம்யூன் புரணங்குப்பம் கிராமத்தில் உள்ள முழியன்குளம் அரசு மற்றும் கிராம மக்கள் ஆதரவுடன் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் குளத்தை சீரமைக்கும் பணி கடந்த 15 நாட்களாக நடைபெற்று வருகிறது. மேலும் பல என்ஜிஓக்கள் ஆதரவுடன் சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் குளத்தை சுற்றிலும் கருங்கல்லால் மதில் சுவர் அமைத்து முடிக்க திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு பார்வையிட்டு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருவதாக உறுதியளித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதி கிளை தலைவர் கண்ணதாசன் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெல்லித்தோப்பு தொகுதி கிளை தலைவர் கண்ணதாசன் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணசாமி தோட்ட பகுதியில் பாஜகவின் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி ராஜா ஐயர் தோட்டம், கிருஷ்ணசாமி தோட்டம், கண்ணையர் வீதி உள்ளிட்ட 3 பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கண்ணதாசன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் கலந்து கொண்டார். நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், முன்னாள் தலைவர் உமாபதி, துணைத் தலைவர் சண்முகம் மற்றும் இளைஞர் அணி விக்னேஷ் உள்ளிட்ட பாஜக பிரமுகர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரை வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை தணிக்க இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டதன் 30ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. கோடை வெப்பத்தினை முன்னிட்டு பொதுமக்களின் தாகத்தை தணிக்க புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் ஒருங்கிணைந்த நலச்சங்கம் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி துவங்கி மே 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. 30ஆம் நாள் சிறப்பிக்கும் வகையில் காந்தி திடல் அருகே பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் உணவுப் பொருட்கள், அரிசி, சர்க்கரை, தூய்மை பணியாளர்களுக்கு தொப்பி மற்றும் காலணிகள் ஆகியவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் அருண் தலைமையில் ஒருங்கிணைந்த சிறு வியாபாரிகள் செய்திருந்தனர். வில்லியனூர் சர்க்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவ பீடத்தில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவ பீடத்தில் 158வது மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு காலை 10 மணிக்கு சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் அபிஷேகம் நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் சேவா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.